இனிமேல் இந்த புதுசாக டிஷ்ஷு ட்ரை பண்ணணும் அப்படின்றதே லைஃப்பில் நினைக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு அது ஏன்னு சொல்லிட்டு வீடியோ கடைசியில் சொல்கிறேன். பாப்பாவை போய் ஸ்கூல் பஸ் ஏற்றி விட்டு டெய்லியும் தோசை இட்லி அப்படின்னு சாப்பிட்டு போர் அடிக்குதா, அதனால் வேறு ஏதாவது புதுசாக செஞ்சு கொடுன்னாரு. ஓகே அப்படின்ட்டு குழிப்பணியாரம் செஞ்சு தரேன்ட்டு அதே தோசை மாவில் மறுபடியும் குழிப்பணியாரம் செஞ்சு கொடுத்துருந்தேன். அதுக்கு நீ தோசையை ஊற்றி கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டாரு. இந்த குழிப்பணியாரம் செம்ம சிம்பிளுங்க. சும்மா வெங்காயம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு மாவில் கொட்டி நார்மலாக குழிப்பணியாரம் சட்டியில் ஊற்றி கொடுத்தோன்னா சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. இப்போ மணி 11 மணி ஆகுது. எப்படி இருக்குது பாருங்கள் வெளியில். இன்னும் ஏன் சம்மர் வரலன்னு தெரியல. இந்த வருஷம் நம்ம யூஏயில் கொஞ்சம் லேட்டாக தான் சம்மர் வருது. பாப்பாவை போய் பிக்கப் பண்ணிவிட்டு தூங்கின நாங்கள் தாங்க. திடீர்னு முழிப்பு வந்துச்சு. எழுந்திரிச்சு பார்த்தா மணி 3:30. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் என் ரோட்டுக்காரே ஆஃபீஸ்லேருந்து வந்துருவார். ஐயோ கடகடன்னு போய் மஷ்ரூம் பிரியாணி சிம்பிளாக பண்ணி வச்சுட்டேன். சரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஏதாவது பண்ணலான்ட்டு இந்த யூடியூப்பை பார்த்தேன். முட்டலாப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். அதை செஞ்சு பார்த்தா ஐயோ அதை சாப்பிட்டுட்டு மயக்கத்தில் இருந்தது தான் மிச்சம். அதனால தான் நேற்று வீடியோவே போட செஞ்சால் மட்டும் எப்படி தான் சூப்பராக வருதுன்னு தெரில.